பெரியவங்களோ சின்னவங்களோ மனசில் ஒரு பயம், பதட்டம், ஒரு துக்கம், ஏதாவது ஒரு கலவரமா, குழப்பமா, ஏதோ மென்டல் அப்செட்டாக, எனக்கு மூடே இல்லை, என்னால் எதுவுமே யோசிக்க முடியல, என்னால் ஞாபக சக்தி வச்சுக்க முடியல, எப்பவுமே டென்ஷனாக இருக்குது, மூளை சூடாக இருக்குது, தலைவலியாக இருக்குது, குழப்பமாக இருக்குது அப்படின்னு எதை ஒன்றா சொல்லிகிட்டே போகலாம். எல்லாத்துக்கும் சந்திரனுடைய பார்வை தான். சந்திரனுடைய அனுகிரகம் இருந்துச்சுன்னா மன அமைதி கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதனால சந்திரனுக்கு எங்க கோவிலுக்கு போகலாம்? தினந்தோறும் பௌர்ணமி வந்துச்சுன்னா மாசத்துல ஒரு வாட்டி விரதம் இருந்து பௌர்ணமி பார்த்து தரிசனம் பண்ணலாம். இல்லைன்னா அற்புதமான ஒரு ஸ்தலம் திருப்பதி தான். எல்லாருக்கும் பிடிச்சது திருப்பதி. திருப்பதிக்கு அழகா மாலை பொழுதுல போய் ஒரு இரவு நீங்க பெருமாளை தரிசனம் பண்றீங்களோ இல்லையோ, அந்த மாட வீதியை ஒரு 3 வாட்டி சுத்தி வந்துட்டு அந்த பௌர்ணமி நிலவுல அப்படியே உக்காந்து அந்த ராஜகோபுரத்தை ரசிச்சு பார்த்து எனக்கு மன நிம்மதி தாங்க, உடல் ஆரோக்கியம் கொடுங்க, ஐஸ்வர்யம் கொடுங்கன்னு வேணுங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மாறும். 7 பௌர்ணமி போய் பாருங்க, அதிர்ஷ்டம் கண்டிப்பா உங்களை தேடி வரும்.